வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மத்திய உளவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில் ஒரு 2-3 தேட்டரில், ஒரு தேட்டரில் 2-3 தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழித்து விஜய் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அருவருப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறுகிறது. அப்போ இதை காரணமாக வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் ஜனநாயகனை நாங்கள் எங்கள் ஸ்க்ரீன் பண்ண விரும்பலை. அது பதில பராசக்தி. எக்ஸாக்ட்லி, சின்னவரின் உத்தரவு. டான் பிக்சர்ஸ் படம் நக்கிட்டு போயிடுச்சு. என்ன படம்? இட்லி கடை. செகண்ட் படம் அப்படி ஆகக்கூடாது. இது எலெக்ஷனுக்கான படம். ஆமாம் சார், என்னதான் அவங்க கேசரியை கிண்டி வச்சாலும் நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தியேட்டர் இல்லைன்னா எங்கிட்டு போவேன்? அதுக்குள்ளே டெலிகிராமில் இவங்களே போட்டு அனுப்புவாங்க, காப்பி பண்ணு, ஷேர் பண்ணு. அதெல்லாம் பண்ண முடியல அவங்களுக்கு. இன்னொன்று, ஜனநாயகனும் அந்த படத்தை தேர்தலுக்காக ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. எஸ், லாஸ்ட் மூவிமா இல்லை, இப்போ ஓட்டு சதவீதமே அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஐ ஆம் கம்மிங். அதுக்கு தானேப்பா அது வந்துட்டேன், திரும்பி போவதுனால இதை முன்கூட்டியே சொல்லி விடுகிறேன். இது நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். சரியா? சின்ன பசங்க தெரியாமல் ஏதாவது நடப்புவாங்க. இந்த கோயம்பேட்டில் இந்த ரோனி தேட்டரை பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாவது ஆர்வக்கூடாது பண்ணுவாங்க. எங்கே எதிர்த்து இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ இது நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக